ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே அடியேன்மா ராம் சுவாமி எழுந்தருளிட்டார். அடியேன் சுவாமி அடியேன்மா ஸ்ரீமதி அடியேன் ராமானுஜா. அடியேன்மா ஆரம்பிக்கலாமா? சுவாமி இந்த ஒரு 2 நிமிஷம் இருக்கலாமா சுவாமி? லிங்க் ஓபன் மெசேஜ் போட்டிருக்கோம். இன்னொரு 4-5 பேர் வருவா. ஒரு 2 நிமிஷம் சரி. இருக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் அடியேன். நமஸ்காரம் ஸ்வாமி. ஸ்ரீமதி ராமானுஜம் அடியேன் ஸ்வாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜம் அடியேன் அடியேன் அடியேன்மா நமஸ்காரம். மகாபூர்ண குலாப்தி சந்திரம் கோபால சூரீந்திர தனூஜ ரத்னம் தத்பிராப்த வேதார்த்த யுகார்த்த போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரும் ஆஸ்ரயாமஹ. வரததேசிக கிருபா பாத்திரம் பரவரமணி குலோத்பவம் ஆச்சாரிய கிருதய பிரவீணம் வந்தே சம்பத்குமாரம் குரும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீவத்ஸன்ன மிஸ்ரேபியோ நமமுக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே ஸ்ரீஸ்தவம் என்னும் அத்புதமான கிரந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அப்படி பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீஸ்தவத்தை நமக்காக அருளி செய்தவர் சத்திஷ்ய சதாச்சாரிய காஷ்டா பூமியாக விளங்கிய ஸ்ரீ கூரத்தாழ்வான். அவருக்கு ஆச்சாரிய லட்சணங்கள் எல்லாம் பொருந்திருக்கு. சதாச்சாரிய சம்பிரதாயத்துல ஆத்ம குணங்கள் எல்லாம் நிரம்ப பெற்றவராய் வழங்கி வந்தவர். ஆச்சாரியத்துவ பூர்த்தியும் இருக்கு, சச்சிஷ்ய லட்சணமும் பொருந்து இருக்கிறது. இப்படி ஆச்சாரிய சிரேஷ்டர்களாலேயும் சிஷ்ய வர்க்கங்களாலேயும் கொண்டாடப்படுகிறார். அப்பேற்பட்ட அந்த கூரத்தாழ்வானுடைய கடாட்சம் நமக்கும் கிடைக்கணும்னு சொல்லி கூரேஷ விம்சதி பிரபந்தத்துல ஸ்ரீராம பிள்ளை என்று சொல்லக்கூடிய வேதவியாச பட்டர், அவருடைய திருக்குமாரர் சர்வஜ்ய பட்டர், அவருக்கு நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்கிற திருநாமம் உண்டு. அந்த சுவாமி அருளி செய்த கூரேஷ விம்சதியில 3வது ஸ்லோகம்.
ஆச்சாரியவர்ய விபவஸ்ய ச சிஷ்யவிருத்தேஹ சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம் நித்யான் அவத்ய கருணா விலசத் கடாட்சம் ஸ்ரீவத்ஸ சின்னம் குரும் அன்பகம் ஆஸ்ரயாமி. அற்புதமான இந்த ஸ்லோகத்துல ஆழ்வானுடைய அந்த சதாச்சாரிய வைபவம் என்ன, சச்சிஷ்ய வைபவம் என்ன, அந்த பெருமைகளை எல்லாம் வெளியிடுகிறார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அந்த ஆச்சாரியனுடைய முக்கியமான பெருமை என்ன, அந்த சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்திலே ஊன்றி போர்கை. அப்ப சிஷ்யனுடைய முக்கியமான நல்ல நடத்தை, அந்த நல்ல நடத்தை மேல ஆச்சாரியனுடைய திருக்கண்கள் இருக்கணும், அந்த கடாட்சம் இருக்கணும். ஆக சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்தை நன்றாக பார்த்து கொள்வது. அப்ப அந்த சிஷ்யனுக்கு உண்டான திருமேனியிலே கண்ணும் கருத்துமாய் இருப்பது. ஆக ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணமும் சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுடைய தேக ரட்சணமும் பிரதானமாக சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேண கடவன். ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுபவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடியை ஆசையுடன் நோக்கும் அவன் என்று உபதேச ரத்னமாலையிலே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். ஆக ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேண கடவன் என்று ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் அற்புதமாக காட்டுகிறார். ஆக இந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுடைய உஜ்ஜீவனமும் சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுடைய திருமேனியிலே கண்ணும் கருத்தும் இருவருக்கும் சொரூபமாக சொல்லப்படுகிறது. இதுக்கு பிரமாணம்தான் இந்த உபதேச ரத்னமாயிலே சொல்லப்பட்ட அந்த பாசுரம். ஆச்சாரியன் சிச்சனாருயிரை பேணும் அவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடியை ஆசையுடம் நோக்கும் அவன். அப்படி அந்த ஆச்சாரியன் உடைய திருமேனி மேல ஒரு பரிவு இருக்கணும். அந்த சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்துல, அவனுடைய நற்கதிக்கு, அவனுடைய உஜ்ஜீவனத்துல அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு பரிவு இருக்கணும். இது இரண்டுமே மிக பொருந்தி இருந்தது, மிகவும் பொருந்தி இருந்தது கூறத்தாழ்வானுக்குன்னு காட்டு. ஏன்னா மோட்ச விரோதி ஆத்மஸ்வரூப நாசமே மோட்ச விரோதியா இருக்கு. அது மோட்ச விரோதி ஆத்மஸ்வரூப விநாசத்தை உண்டு பண்ணுகிற பாகவத அபச்சாரம். ஆக பகவத் அபச்சாரம் அது ஆச்சாரிய கடாட்சத்திலே நிவர்த்தி ஆகிடும். ஆச்சாரிய அபச்சாரம் அப்படி ஒரு அபச்சாரமாகவே ஆச்சாரியன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால அதுவும் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த பாகவத அபச்சாரம் இருக்கே, இந்த பாகவத அபச்சாரத்துக்கு ஆச்சாரியனாலும் பகவானாலும் சரி செய்ய முடியாது. அதனால பாகவத அபச்சாரத்தை முழுமையா தவிர்க்கணும். பகவத் அபச்சாரத்துக்கு கூட ஒரு பிராயச்சித்தம் உண்டு. அது ஆச்சாரிய கடாட்சத்தாலே சதாச்சாரிய சம்பந்தத்தாலே அது போக்கடிக்கப்படும். சதாச்சாரியனுக்கு எப்போதுமே சிஷ்யன்ட்ட பரிவு, அவர் அபச்சாரமா எடுத்துக்க மாட்டார். இருந்தாலும் இந்த பாகவத அபச்சாரம் பண்ணுகின்ற காலத்துல அது ஆச்சாரிய அபச்சாரத்துல கொண்டு போய் விடும். அதனால இந்த பாகவத அபச்சாரத்தை முழுமையாக தவிர்க்கணும். அதிலே ஊன்றி நின்றவர் பிள்ளை ஆழ்வான். எப்பொழுதும் அவர் மனசா வாச்சா காயா பாகவத அபச்சாரம் பண்ணிட்டே இருந்தார். அதனால அவருக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி சதுபதேசத்தாலே திருத்தி பாகவத அபச்சாரம் நேராதவாறு செய்து அவருடைய ஆத்ம ஸ்வரூபத்தை ரட்சித்து கொடுத்தது கூறத்தாழ்வான். அதனால ஆச்சாரிய லட்சணம் அவர்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. இந்த விற்த்தாந்தத்தை பொன்னேட்டில் பொறித்து வைத்தார் போலே ஸ்ரீவச்சன பூஷணத்துல 203வது அந்த சூர்ணிகையில பிள்ளையாழ்வானுக்கு ஆழ்வான் பணித்த வார்த்தையை ஸ்மரிப்பது அப்படின்னு அற்புதமாக காட்டியுள்ளார். அதனால பாவத அபச்சாரம்தான் நம்மை
இழி குளத்திலே தள்ளிவிடும், தாழ்ந்த பலன்களை உண்டாக்கிவிடும். அப்படி அந்த சிஷ்யனை காப்பாற்றிய பெருமை. அது மட்டுமல்ல, பெரிய திருமுடி அடைவில் இந்த நானூரான் என்பவனும் கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யன். அந்த நானூரான் தான் எம்பெருமானாரை காட்டி கொடுக்கிறான். அப்பேற்பட்ட அந்த நானூரானுக்கு அந்த ஏற்பட்ட அந்த பாகவத அபச்சாரம், அந்த ஆச்சாரிய அபச்சாரம் ரெண்டும் போரும். அவனுடைய ஆத்மா நாசமடையக்கூடாது, அவனையும் ரட்சிக்கணும். அதற்காக நான் பெற்ற பேரு நானூரானும் பெற வேணும்னு காஞ்சி பேரூரான்ட்ட ஆழ்வான் வேண்டிக் கொண்டார். ஆக அதனால ஆழ்வானிடம் ஆச்சாரிய லட்சணம் பொருந்தி இருக்கு. நானூரான் தனக்கு முக்தி நல்கினான் வாழியே அப்படின்னு அந்த வாழி திருநாமத்துல சேவிக்கிறோம். அதனால ஆச்சாரிய லட்சணம் பொருந்தி இருக்கு. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப சிஷ்ய லட்சணம் பொருந்தி இருக்கா அவர்கிட்ட அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் ஒரு குறைவும் இல்லை. சச்சிஷ்ய லட்சணம் எல்லாம் முழுமையாக இருக்கிறது ஆழ்வாரிடம். இந்த மாதிரி எம்பெருமானாருக்கு ஒரு ஆபத்து வருது. அப்படி அந்த எம்பெருமானாரை அழைத்து கொண்டு செல்ல அந்த காவலாளிகள் வந்தார்கள். உடனே எம்பெருமானாருக்கு வெள்ளை சாத்துப்படி செய்வித்து அவரை வேறு பக்கமாக அனுப்பி மேல்நாடு செல்லும்படி அனுப்பிவிட்டு அவருக்கு பிரதிநிதியாக அந்த காஷாயம் திருதண்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு சோழ அரசவைக்கு சென்று பரத்துவ நிர்ணயம் செய்து அது காரணமாக தமது திருமேனிக்கு நடந்த அந்த ஆபத்து, 2 கண்ணும் போச்சு. தர்சனத்துக்காக தர்சனத்தை இழந்தது எம்பெருமானாருடைய சதாச்சாரியர் ஸ்ரீ பெரிய நம்பிகள், எம்பெருமானாருடைய சச்சிஷ்யர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இந்த 2 ஆச்சாரிய பெருமக்கள் தர்சனத்துக்காக தம்முடைய தரிசனத்தை, தம்முடைய திருக்கண்களை இழந்து போனார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு நல்லுதவி கைமாறு ஒன்றுமில்லைன்னு ஆசைப்பட்ட எம்பெருமானார் அந்த ஆளவந்தாருடைய அந்த காலக்ஷேப கூடம் அதோட சேர்ந்த இடத்தை பெரிய நம்பிகளுக்கு அழைத்து, பெரிய நம்பிகளுடைய குமாரர் புண்டரீகாட்சரை அழைத்து அவருக்கு அந்த திருமாலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு நேராக ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருமாலை. இருவருக்குமே அந்த சித்திர வீதியில 2 குடில்களை ஏற்படுத்தி கொடுத்தார். பகவத் ராமானுஜர்னு சரித்திரம் பார்க்கிறோம். அதனால இந்த ஆச்சாரியன் திருமேனியிலே நோக்கு அதனால ஆழ்வான் தம்முடைய கண்களையும் பொருட்படுத்தாது எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார். அதனால அப்பேற்பட்ட அவர் ஸ்ரீவத் சாங்கம் ஸ்ருதிமத குருச்சாத்திர சிலைக தாமா. அதனால வேத சித்தமான குருவினுடைய சிஷ்யனுடைய நல்ல நடத்தைகளுக்கு நிகரற்ற இருப்பிடமாக திகழ்வர் தான் இந்த கூரத்தாழ்வான் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஆழ்வானுடைய கருணா கடாட்ச விசேஷம் இல்லையா, கடைசி அடியில அந்த ஆழ்வானுடைய கருணா கடாட்சத்தை என்ன சொல்றார்? நித்யானவத்திய கருணா விலசத் கடாட்சம் ஸ்ரீவத்த சின்னம் குரும் அன்பகம் ஆசிரயாமி. அவருடைய கருணா சவுண்டே வரல, எப்படி இல்ல அப்படின்னு பார்த்தா அந்த கடாட்சத்துல அதுக்கும் ஒரு ஐதீகத்தை எடுத்து காட்டுகிறார்கள். அது சிலையிலங்கு பொன்னாளி பதிகத்துல பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல ஐதீகத்தை எடுத்து காட்டுறார். ஒரு பிராமண குமாரன், அவன் பௌத்த மதத்துல சேர்ந்துட்டான். பௌத்த மதம் ரொம்ப பிரசித்தமா இருந்த காலம், ஆழ்வான் காலத்துல. பௌத்த மதத்துல சேர்ந்துட்டு அகிம்சை பிரச்சாரம் பண்றேன்னு புறப்பட்டு போயிட்டான். தன்னுடைய பூணலையும் குடுமையையும் அறுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு இந்த வைதிக சம்பிரதாயம் இதுதான் சத் சம்பிரதாயம்னு தெரியல. அந்த பௌத்தனுடைய பேச்சில மயங்கிட்டான். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறந்தள்ளி, அது ஒரு கள்ள வேடம், அது ஒரு மாயா வேடம், அந்த பௌத்த மதம் அதுல சேர்ந்துட்டான் இந்த பிராமண குமார். எங்கேயோ சுத்தின்னு இருந்தான், இவனை யாரும் திருத்துவார் இல்லை. அப்படி அந்த பிராமண குமாருடைய பெற்றோர்கள் வேண்டாத தெய்வம் இல்லை. இருந்தாலும் எதேச்சையா அந்த எம்பெருமானுடைய கடாட்சமோ வேணும், ஆழ்வானை அவன் சந்தித்தான். அந்த ஆழ்வானுடைய கடாட்சம் அவனுக்கு கிடைச்சது. நேர வந்தான். நேர இல்லத்துக்கு திரும்பி வந்தவன் தீர்த்தமாடி பிராயசித்தம் செய்து
அந்த பூனலை அணிந்து கொண்டு சிகாபந்தம் குடுமி வைத்துக் கொண்டு அக்னிஹோத்திரம் செய்ய ஆரம்பித்து விட்டான். எல்லோருக்கும் பரம சந்தோஷம். எல்லோரும் கேட்டார்களாம், ஆழ்வானை சந்தித்தாயோ? ஆக ஒத்தனை திருத்தி பணிகொள்ளக்கூடிய சக்தி இந்த ஆழ்வானுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த ஆச்சாரிய கடாட்சம், அந்த ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பெயர் போன அந்த ஆழ்வான் இங்கே ஸ்ரீஸ்தவத்திலே அந்த பிராட்டியாருடைய கடாட்சத்தை வேண்டி நிற்கிறார். அற்புதமான இந்த 3 ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தங்களை எல்லாம் பார்த்தோம். முதல் ஸ்லோகத்துல இந்த பிராட்டிக்கு உலக படைப்பு, எம்பெருமானுடைய சிருஷ்டி ஸ்திதி இது எல்லாவற்றிலும் அண்மயம் உண்டு. ஆக பிராட்டியினுடைய முகக்குறிப்பு, அந்த புரிவ நெறிப்பு, அதற்காக எம்பெருமான் உலகத்தை படைக்கிறான், உலகங்களை காக்கிறான். அந்த 2வது ஸ்லோகத்துல ஞானமும் பக்தியும் பிராட்டியினுடைய கருணா கடாட்சம் இருந்தால்தான் வரும். எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பிராட்டி கடாட்சம் இருந்தால்தான் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பண்டையினாலே நின்றருவருளும் பங்கையர்த்தால் திருவருளும் கொண்டு நின்கோயில் சீர்த்து பல்படிகால். அப்படி எம்பெருமான்ட்ட பகவத் காமம், பகவத் பக்தி, அந்த பக்தி ரூபா பண்ண ஞானம் உண்டாகணும்னா பிராட்டியினுடைய கருணா கடாட்சம் வேணும்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றார். 3வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி பிராட்டியோட திருக்கல்யாண குணங்கள், திருமகளோட திருக்கல்யாண குணங்களை நான் வர்ணிக்க புறப்படுகிறேன். அதற்கு உண்டான நாவன்மையையும் அந்த பிராட்டியே அருள வேணும் என்று சொல்லி அந்த 3வது ஸ்லோகத்துல ஆழ்வாருடைய பிரார்த்தனை. இப்ப இந்த 4வது ஸ்லோகம், இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் அந்த 4வது ஸ்லோகம். இந்த 4வது ஸ்லோகத்துல ஆழ்வான் என்ன கேட்கிறார், என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஏவாச்சாம் மனசாஞ்ச துர்க்ரஹதயா க்யாதா குணாஸ்தாவகாஹ தானேவ பிரதிசாம்புஜிஹ்வமுதிதாஹை மாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்து நமன்மயே நஹி சகோர்யேகாகிலாம் சந்திரிகாம் நாலம் மாதுமுதி பிரகிருக்ய ரசனாம் ஆசீத சத்யாம் த்ரிஷி. அற்புதமான இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் இந்த 4வது ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல ஏவாச்சாம் மனசா என்று தொடங்குகிறார். ஏவாச்சாம் மனசா, ஏவாச்சாம் மனசாஞ்ச துர்க்ரஹதயா. அப்படி இந்த பிராட்டிக்கு அந்த பிராட்டியினுடைய அந்த குணங்கள் வாச்சாம் மனசாஞ்ச துர்க்ரஹதயா, மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாதவைகளாக இருக்கின்றன. அப்படி ஒரு பிராட்டியினுடைய குணங்கள் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று வேதாந்தம் சொன்னதை போன்ற இந்த பிராட்டியினுடைய குணங்கள் நம்முடைய வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவைகளாக புகழ்பெற்று விளங்குகின்றன. அந்த கருத்தை சொல்ல வரார். ஏதாவகா குணாக, ஏ பிராட்டியே, உன்னுடைய எந்த கல்யாண குணங்கள் வாசாம் மனசாஞ்ச, வாக்குகளுக்கும் மனதிற்கும் கூட துர்க்ரஹதயா, அறிந்து கொள்ள முடியாதவைகள் என்று, புரிந்து கொள்ள முடியாதவைகள் என்று, எட்டி பிடிக்க முடியாதவைகள் என்று, கியாதாக ரொம்ப பிரசித்தியா இருக்கு, புகழடைந்தவர்களாக இருக்கின்றன. தான்யேவ பிரதி, அப்படி அந்த குணங்களை எல்லாம் உத்தேசித்து மாமிகா பாரதி, என்னுடையதான இந்த வாக்கு, என்னுடையதான இந்த சொல், சாம்புஜிஹ்வம், ஜலத்துடன் கூடியதான நாக்கை உடைத்தாயிருக்கும், எச்சில் ஊறுகிறது நாக்கிலே, அதனால சாம்பு ஜிஹ்வம் உதிதா, ஸ்தோத்திரம் செய்வதற்கென்று முயல்கின்றது. ஹை ஹை மாமிகா பாரதி, ஹைன்னு சொன்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விழிக்கிறது. ஓ ஹா, அப்படி அது ஒரு ஹை, அது ஒரு ஆச்சரிய குறி. தத்து, அப்படி பிரவர்த்தி
அவ்வாறு முயல்கின்றது. அப்படி முயற்சியோட சேர்ந்து ஹாஸ்யம், அது ரொம்ப பரிகாசமா இருக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி பெரிய பிராட்டியார ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ஸ்துதி பண்ண போறேன். அந்த பெரிய பிராட்டியார் அந்த ஸ்ரீரங்க நாச்சியருக்கு புகழ் மாலை சூட்ட போகிறேன், சொல் மாலை சூட்ட போகிறேன்னு புறப்பட்டேன். அது எல்லாருக்கும் ஹாஸ்யம், பரிகாசமா இருக்கு. ஆனா நான் அப்படி நினைக்கிறேன். நான் அவ்வாறு நினைக்கவில்லை. ஹாஸ்யம் தத்துன மன்மகே நஹி ஹி. ஏன்னா ஏகோ சகோரி, ஒரு சகோர பக்ஷி, ஒரு சகோரம்னு ஒரு பறவை, திரிஷி திரிஷி சத்யாம், அதுக்கு ரொம்ப தாகம், அதுக்கு ரொம்ப விடாய் இருக்கு. அப்படி அது இருக்கிற காலத்துல அகிலாம் சந்திரிகாம், அந்த நிலா, அந்த வெண்ணிலாவை பார்க்கறது, அந்த நிலாவை பூர்த்தி நாம குடிச்சிருவோம். ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, அது ஒரு குளிர்ந்த ஜலம் போல இருக்கு. அதனால அதை நாம குடிக்க முடியுமா? பாதும் ந அலம் இதி, நாலம் பாதும் இதி, அப்படி பானம் செய்ய முடியாது என்று நினைத்து ரசனாம் பிரகிருஹ்ய, அந்த நாக்கை உள்ளே இழுத்துக் கொள்கிறது. நாலம் பாதுமிதி பிரகிருஹ்ய ரசனாம் ந ஆசீத, இந்த நாக்கை உள்ளே இழுத்து கொண்டு வெறுமன உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த நிலாவை. அப்படின்னு இதுக்கு பிரதிபதார்த்தம், பத உரை. மேல விசேஷார்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்? வாய் கொண்டு சொல்வதற்கு, நெஞ்சால் நினைப்பதற்கும் முடியாதவைகளாக மிகவும் சிறப்புற்று விளங்குகின்றன தேவரீருடைய திருக்கல்யாண குணங்கள். அதை புகழ்ந்து சொல்லணும்னு நினைக்கும் பொழுதே என் நாவிலே ஜலம் ஊறுகிறது, எச்சில் ஊறுகிறது. அந்த நாக்குல எச்சில் ஊறுனா தான் சுவை நன்னா இருக்கும். சாப்பிடக்கூடிய பதார்த்தத்தோட சுவைய அந்த நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ், அதுல இந்த எச்சில் ஊறிதான் நமக்கு அது இனிப்பு சுவை, இது உவர்ப்பு சுவை, இது துவர்ப்பு சுவை, இது காரச்சுவைன்னு காட்டுறது. அறுசுவையும் இந்த நாக்குல இருக்கு. அதுக்கு அந்த எச்சில் இருந்தா தான் அந்த சுவையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா எங்க ஆழ்வானுக்கு எப்பேற்பட்ட எச்சில் ஊறுகிறது? அந்த நாவன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்க நாச்சியார ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால அதுல ஜலம் ஊறுகிறது, எச்சில் ஊறினால்தான் வார்த்தை வரும். சில பேருக்கு வார்த்தையோட எச்சிலும் வரும், அது சுபாவம், அதுக்காக யாரையும் தப்பாக சொல்லக்கூடாது. அப்படி இந்த ஆழ்வானுக்கு அந்த நாக்கிலே எச்சில் ஊறுகிறது என்றால், ஜலம் ஊறுகிறது என்றால் அந்த வாக்கு பிரகாசமா வரணும். ஏற்கனவே போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி வாக்விலாசத்தையும் ஞான பக்தி வைராகத்தையும் பிரார்த்திச்சுண்டார். அது இப்ப அவருக்கு வெளியே கிளம்புகின்றது. ஆனால் இது ஒரு அசக்கியமான விஷயமா இருக்கேன், சகித்து கொள்ள முடியாமையா இருக்கேன் அப்படின்னு உலகத்தார்கள் எல்லாம் சொல்லுகிறார்களாம். இந்த மாதிரி நீ ஹாஸ்யமா இருக்கு, நீ இப்படி முயல்கின்றேன்னு சொல்ற பெரிய பிராட்டியாரை புகழ்ந்து பாடுவதற்கு, அது பரிகாசியமா இருக்கு சில பேருக்கு. ஆனா அடியன் அப்படி நினைக்கல. அத பரிகாஸ்பதமாக அதை நன்னாதார் முருவளிப்ப, நல்லுற்றார் கரைந்தேங்க, அது நன்னாதார் முருவளிக்கிறார்கள், அவர்கள் பார்த்து சிரிக்கிறார்கள். நான் அப்படி அந்த வாக்கை எடுத்துக்க மாட்டேன், அத பரிகாசாஸ்பதமா நான் எடுத்துக்க மாட்டேன். எப்படி அந்த நிலாவை பருகி ஜீவிக்க வேண்டிய அந்த சகோர பக்ஷி இந்த நிலா முழுவதையும் நம் ஒருவால் பருக முடியாது என்று நினைத்து தன் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அந்த நிலாவில் வேண்டிய அளவை பருகாமல் நாக்கை சுருக்கி கொண்டு நிற்கிறது. அப்படி இல்லாம நானும் குணங்களை முழுவதும் வர்ணித்து அனுபவிக்க முடியாத ஒன்றை கைவாங்கி நிற்க மாட்டேன். எனக்கு கூடுமான அளவும் நான் நன்றாக வர்ணிப்பேன். அதனால தேவருடைய திருக்கல்யாண குணங்களை, தேவருக்கு புகழ் மாலை சூடுவதை நான் அந்த முயற்சியை கைவிட மாட்டேன். அதனால லோகத்தார் என்னை பரிகாசம் பண்ணலாம். ஹாஸ்யம் ந மன்மகே தத்து ஹாஸ்யம்,
அப்படி நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிக்கிற காலத்துல லோகத்தாருக்கு வேணா அது பரிகாசமா இருக்கலாம், அவர்கள் வேணா முறுவலித்து இகழ்ந்து பேசலாம். ஆனால் அடியேன் அப்படி இல்லை. அதனால அடியேனுக்கு அந்த சகோர பக்ஷி போல இவ்வளவு பெரிய நிலாவை நாம பருக முடியுமான்னு இந்த நாக்கை சுருக்கி கொண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லை அடியேன். அடியேன் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண இந்த நாவிலே ஜலம் ஊறுகின்றது, இந்த வாக்கு வெளிக்கிளம்புகின்றது. அதை நான் சுருக்கி கொண்டு வைத்த மாட்டேன், முழுமையாக உன்னை பாடுவேன் என்று புறப்படுகிறார். இப்படி பிராட்டினுடைய குணங்கள் அளவற்றதா இருக்கு, அசங்கேய கல்யாண குணமா இருக்கு, எண்ணற்றதா இருக்கு. ஒருவராலும் இதை பேசி முடிக்க முடியாதுன்னு கீழே உள்ள ஸ்லோகத்துல, இதுக்கு முன்னால் உள்ள ஸ்லோகத்துல சொன்னார். ஆனா அடியேன் இப்ப அதை பேசியே தீர்ப்பேன். பேசினார் பிறவி நீத்தார் பேரருளாளன் பெருமை பேசி அந்த பிராட்டினுடைய பெருமையை, அந்த பேரருளாளனுக்கு தக்க அபிமத அனுரூபையாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டினுடைய பெருமையை நான் பேசியே தீர்வேன் என்று புறப்பட்டார். அதற்கு ஏவாச்சாம் மனசாம் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா. உபனிஷத் சொல்லிடுத்து, மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதபடியா இருக்கிறது அந்த பிரம்மம். அந்த பரபிரம்மத்தினுடைய குணங்கள் எல்லாமே எட்ட முடியாதவர்களாக இருக்கின்றன, கிட்ட முடியாதவர்களாக இருக்கின்றன, அடைய முடியாதவர்களாக இருக்கின்றன. அப்பேற்பட்ட அந்த குணங்களை பேச வேண்டும். அப்படி பேசுறதுக்கு என் வாக்கிலையும் ஜலம் ஊறுகிறது. அந்த நாக்கும் துதிபாடு என்று நாக்கு கொஞ்சம் நம்மன்னு அரிக்கிறது. பிராட்டியோட பெருமையை சொல்லணுமா அந்த நாக்குக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த சகோர பக்ஷி, இது ஒரு பக்ஷி, அந்த பக்ஷி நிலாவை சாப்பிட ஆசைப்படுமா. ரொம்ப குளிர்ச்சி பொருந்திதான் நிலா இருக்கு, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு, அந்த சந்திரனிலையும் தீர்த்தம் இருக்கு, அதனால நிலா குளுமையா இருக்கும். அப்பேற்பட்ட நிலாவை முழுசா முழுங்கிடுவோமோ, நன்றாக பருக முடியுமோ அப்படின்னு சொல்லு தனது நாக்கை உள்ளே இழுத்து கொண்டு இப்படி இருக்குமா அந்த பக்ஷி. அந்த மாதிரி அடியேன் இல்லை அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் என்னுடைய தாக சாந்தி. அதற்காக இந்த பெரிய பிராட்டியாரை ஸ்துதி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றார். சாம்பு ஜிஹ்வம் ச அம்பு ஜிஹ்வம், எனது நாக்கில் ஜலம் ஊறுகிறது, அத சாம்பு ஜிஹ்வம்னு சொல்றார். லட்சுமி தேவியை துதிக்க வேணும்னு ஒரு பேராசை. அந்த பேராசை எப்படி காட்டுறாருன்னா, ரொம்ப தாகமா இருக்கு இல்லைன்னு சொல்ற முடியாது, ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கிறோம். வெறுமன தீர்த்தம் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பதார்த்தத்துக்கு ஆசைப்பட்டா அதை தாகம்னு சொல்றோம், விடாய்ன்னு சொல்றோம். அப்படி ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப விடாயா இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி எனக்கும் அந்த தாகமும் விடாயும் வந்திருக்கிறது. அந்த பெரிய பிராட்டியாரை ஸ்துதி பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் அப்பேற்பட்ட ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இப்பேற்பட்ட இந்த பிராட்டிக்கு உண்டான வைபவம் என்ன? ஏவாச்சாம் மனசாம்னு சொல்லிட்டமே, இந்த குணங்கள் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவர்களாக பிரசித்தி பெற்று புகழ்மிக்கதாக இருக்கின்றது என்று சொல்லுகிறோம். அப்பேற்பட்ட இந்த 4வது ஸ்லோகம், இந்த 4வது ஸ்லோகத்துக்கு விசேஷமான அர்த்தம் சாதித்துள்ளார் கைங்கரிய ஸ்ரீமான் வாக் ஸ்ரீமான் முனைவர் ஸ்ரீ உவே மாடபூஷி வரதராஜன் சுவாமி. ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த 4வது ஸ்லோகத்தை நீர் இந்த கோஷ்டியாருக்கு விண்ணப்பிக்கின்ற காலத்துல இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும்னு அடியனுக்கு அனுப்பித்து கொடுத்துள்ளார். அதையும் இந்த கோஷ்டியார்கிட்ட விண்ணப்பிக்கிறேன். இப்படி மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத பிரசித்தி பெற்ற குணங்களா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த குணங்களை அந்த சுவை ஊறின நாக்கு, வாக்கு அந்த சுவையோடு கூடிய நாக்கோட சேர்ந்து கலவைக்கிறது. அது எப்படி இருக்கு அந்த குணங்கள்னு கேட்டோம். எம்பெருமான் குணா சமுத்திரமாக இருக்கிறான், குணக்கடலாக இருக்கிறான். அதற்கு அந்த கடலுக்கு மேலேயும் வீசுகின்ற அலைகள் போலே இந்த பிராட்டியோடைய திருக்கல்யாண குணங்கள் அப்படி அலை வீசுகின்றன. அதை எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்துல முதல் சூழ்நிலையில வெளியிட்டார். பின்பும் அதே அர்த்தத்தை காட்டுகிறார். ஸ்வாபிமத நித்திய நிரவத்திய அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீ வல்லபா.
அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீ வல்லபா. ஆக இந்த ஸ்ரீக்கு முன்னால இருக்கிற அத்தனை குணங்களும் அந்த பிராட்டியாருக்கு விசேஷணமாக சொல்லப்படுகிறது. சுவாபிமத நித்திய இரவத்திய அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீ வல்லபா. இத்தனை குணங்கள் பொருந்திய அந்த ஸ்ரீக்கு வல்லபனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மிக்கு நாதனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த சீதைக்கு பதியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த ரமாவுக்கு பதியாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த குணங்களை எல்லாம் ஸ்ரீக்கு அடையாளமாக சேர்த்து அப்பேற்பட்ட ஸ்ரீயினுடைய வல்லபன், அப்பேற்பட்ட திருவினுடைய மால், அப்பேற்பட்ட அந்த திருவுக்கு மணாளன், இதையெல்லாம் காட்டுற. இவ்வளவு கல்யாண குணங்களையும் சொல்லி எப்படி அந்த பசியன் சோற்றின் மேலே விழுமா போலே 3 நாள் 4 நாள் 1 வாரம் ஒன்றும் சாப்பிட்டேன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா அது மேலே விழுந்து சாப்பிடுவான். அப்படின்னா என்ன, அவ்வளவு வேகமா அவுக்குன்னு சாப்பிடுவான். அதே போல அத்தனை குணங்களையும் உடைய அந்த பிராட்டி மேலே எம்பெருமான் விழும்படியாய் கிடைக்கிறான். எம்பெருமான் தானே பிராட்டி மேல் விழும்படியாக அந்த பிராட்டியுடைய திருக்கல்யாண குணங்கள் ஏ வாச்சாம் மனசாம் ச துர்கிரகதையா கியாதா குணா ஸ்தாபகாக அப்படி இருக்கு. ஏன்னா பித்தர் பனிமலை மேல் பாவைக்கு, அதனால இவன் பித்தனாக இருக்கிறான் பிராட்டியின் மேல. ஸ்ரீவல்லபா என்று வல்லபனானான். அதனால சரணாகதி கத்தியத்தோட தொடக்கத்துல இந்த குணங்களை எல்லாம் சொன்னது சரணாகதி பண்ண போறேன். அதனால பிராட்டியுடைய குணங்களை சொல்லி அந்த குணங்களை எடுத்து காட்டுகிறார். இப்ப திரும்ப ஏன் இத்தனை குணங்களையும் பிராட்டிக்கு சொல்லணுங்கிறத சுதப்பிரகாசிகா பாஷ்யத்துல அற்புதமாக காட்டுகிறார். அந்த பிராட்டியானவள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அபிமதமா இருக்கா, அனுரூபையா இருக்கா. அபிமதம்னா என்ன, மிகவும் இனியவளாக இருக்கை. அனுரூபம் என்ன, மிகவும் இனியவளா இருந்தாலும் பொருத்தமாயிருக்கை. அதனால அபிமதம் அனுரூபம் இது இரண்டும் லோகத்துல சேர்ந்து வராது. அனுரூபமா இருப்பா சில பேர், சில தம்பதிகள் அனுரூபமா இருப்பா. 2 பேருக்கு அந்த உயரம் அந்த இதெல்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆனா 2 பேருக்கும் மனசு ஒட்டாது, அபிமதம் இருக்காது. சில பேர் 2 பேர் மனசு ஒற்றி வாழ்வார்கள், ஆதர்ஷ தம்பதிகளா. 2 பேருக்கும் அபிமதம் இருக்கும், ஆனா 2 பேருக்கும் அனுரூபம் இருக்காது. அவன் கருப்பா இருப்பான், இவ பொன்னிறத்துல இருப்பார், இப்படி இருக்கும். ஆனால் பெருமானும் பிராட்டிக்கும் இந்த அபிமதமும் இந்த அனுரூபமும் சேர்ந்தே இருக்கின்றன. சில ராஜாக்கள் பல ஸ்திரீகளிடம் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த ஸ்திரீகள் மீது அபிமதம் இருக்குமே தவிர அனுரூபம் இருக்காது. உனக்கேற்கும் கோலமலர் பாவை, உனக்கேற்கும் கோலமலர் பாவை, உனக்கு பொருத்தமா இருக்கா, உனக்கு அபிமதமா இருக்கா. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபி ஜன லட்சணாம் ராகவோ கதி வைதேகம் தஞ்சேயம் அசிதேக்ஷனா. பெரிய சமுத்திர கரையில பெரிய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. சீதையை தேடி போகணும்னு லக்ஷ்மணனை விட்டு அமுச்சு சொல்றான் சுக்ரீவனுக்கு, வாலி போன வழி இன்னும் அடைக்கல, நீ வேகமா வா, அனுபவிச்ச போகம்லாம் போரும். பதறி போய் விழுந்து அடித்து கொண்டு வந்தான் சுக்ரீவன். உடனே எல்லா வானசையிலையும் திரட்டி பெரிய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது சமுத்திரக்கரை வாசல்ல. எப்படி போய் தேடுறது சீதையை அப்படின்னு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்திருந்தார் திருவடி ஆஞ்சநேயர், நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருக்கு இந்த பெண்களுடைய பிரபாவெல்லாம் தெரியாது. அவர் ராம பக்தரா இருக்கார். இப்ப ஏற்பட்ட இந்த ராஜகுமாரன் ராமன், இவனுக்கு 1000 ஸ்திரீகள் கிடைப்பார்கள். யாரோ ஒரு பொண்ணை தேடுறதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டியிருக்கான். அவன் நினைச்சு 10 மாசம் சாப்பிடல, தூங்கல, கண்ணீரும் கம்பளியுமா இருக்கு. குகைக்கு வெளியே மழை பொழிந்தது, குகைக்குள்ளே ராமனுடைய திருக்கண்களிலிருந்து நீர் வழிந்தது. பிராட்டி மேல அவருக்கு அப்படி ஒரு இது, ஒரு க்ஷணமும் பிராட்டியை விட்டு பிரிய மாட்டான் என்பருமான்.
இப்படி ஒரு ராஜகுமாரன் இருக்கானேன்னு ஆஞ்சநேயருக்கு மனசுக்குள்ள வருது. பார்த்தார் ஸ்ரீராமர். சரி, இவன் ராமதூதனா பேசுறான், இவனை ராம பக்தனா ஆக்கணும், அந்த பிராட்டியினுடைய பெருமையை இவனுக்கு அறிவிக்கணும். எதற்கு 10 மாசம் இல்லாம நான் துவண்டு கிடைக்கிறேன், வாடி கிடைக்கிறேன், ஏன்னு அவனுக்கு தெரியணும். அதுக்காக இந்த திருவடியைத்தான் தூது அனுப்பணும்னு எம்பெருமான் முடிவு. எல்லாம் முடிவாகி கடைசியில ஜாம்பவான் திருவடியை, ஏற்கனவே ஜடாயு சொன்ன பிரகாரம் இந்த திருவடியை இந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு அனுப்புவோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு. திருவடியும் ராமநாம பலத்தாலே லங்கைக்கு போய் சேர்ந்தார். அப்படி அந்த அசோகபரத்துல ஏறி இந்த சீதா பிராட்டிய பார்க்கிற பட்சத்துல துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணா ராகவோர் கதி வைதேகம் தஞ்சேயம் அசிதேக்ஷனா. இந்த ராமனுக்கு வயசு, இந்த ராமனுடைய இளமை, இந்த ராமனுடைய ரூபம், இந்த ராமனுடைய அனுரூபம் எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கா. துல்லிய சீல வயோ விருத்தாம் துல்லியாபி துல்லிய அபி லக்ஷணா ராகவோர் கதி வைதேகம். ஆகி போச்சு, 2 பேருக்கும் பொருத்தம். கடைசியில போடுறார் தஞ்சேயம் அசிதேக்ஷனா. இந்த ராமனுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருக்கா இந்த கருத்த கண்ணனை. இது சாமானியமா நைஷ்டிக பிரம்மச்சாரி நவவியாக்கரண பண்டிதர், அவர் ஸ்லோகத்துல குறையில்லை, இருந்தாலும் ஸ்லோகத்துல வர்ணிச்சுட்டார். தஞ்சேயம் அசிதேக்ஷனா, ராமனுக்கு ரொம்ப அபிமதமா இருக்கா, அனுரூபையா இருக்கா இந்த கருத்த கண்ணனை. ராமனை காட்டிலும் தஞ்சேயம் அசிதேக்ஷனான்னு போட்டார். அப்படி எம்பெருமானும் பிராட்டியும் உனக்கேற்கும் கோலமலர் பாவைன்னு ஆழ்வாரும் சொன்னால் போலே அந்த பூவிலே வந்து பிறந்தால் எல்லையற்ற அழகு உடையவளாக இருக்கிறார். அதுல பூவில பிறந்த என்ன விசேஷம்னு கேட்டோம். வாதிகேசரி அலைய மனவாள ஜீயன, அந்த பூல பிறந்த பெண்ணுக்குத்தான் பெண் தன்மைகள் எல்லாம் பொருந்து இருக்கும். அந்த பெண் தன்மைக்கு தக்க ஆத்ம குணம் இருக்கும். அது இரண்டும் உடையவள் லக்ஷ்மி தேவி பெரிய பிராட்டியார் என்று வாதிகேசரி அழகஜியர் சாதிப்பாராம். இப்படி அனுரூபமாயும் அபிமதமாயும் இருப்பவை என்னென்ன? அடுத்த கேள்வி. ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலம் முதலான குணங்கள். சீலாதி, அங்க ஒரு ஆதி சப்தம் இருக்கு. ஆதினா முதலானவைகள் அப்படின்னு அர்த்தம். அசங்கேய கல்யாணம், எண்ணற்றவையா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த குணம் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலம் முதலான குணங்கள். எம்பெருமானுக்கு பிராட்டி ஸ்வரூபம் அபிமதமாவது. அது எப்படி அபிமதமா இருக்கு இந்த பிராட்டியுடைய ஸ்வரூபம்? இவள் ஸ்வரூபம் அவன் ஸ்வரூபத்துக்கு தாரகமாக தரிக்க செய்தல். ராவணன் எவ்வளவோ உபாயம் பண்ணா, மாயங்கள்லாம் பண்ணா. அப்படி சீதையிட்ட போய் இந்த ராமனுடைய ஒரு மாயா சிரசு, ராமனை போலவே ஒரு தலைய பண்ணி அதை காட்டி சீதையிட்ட ஒரு ராமன் இறந்துட்டான்னு சொன்னான். இந்த இந்திரஜித்து ராமனிடம் மாயா சீதையை காட்டணும். இங்க ராவணன் சீதையிட்ட ஒரு மாய சிரசு, ஒரு பொய்யான ராமனுடைய தலையை காட்டி ராமன் தலையை கொண்டு வந்துட்டேன்னா, இந்திரஜித்து அங்க ராமன்ட்ட போய் ஒரு மாயா சீதையை காட்டி அந்த யுத்த காலத்துல அந்த சீதையோட தலைய வெற்ற மாதிரி பண்ணா. உடனே பார்த்தால் இருவரும் மனம் கலங்கி விட்டார்கள், மயங்கி விட்டார்கள். 2 பேரும் உடனே தரித்தார்கள். 2 பேருக்கும் மூச்சு விட்டு கொண்டா. அப்புறம் நினைச்சாலாம், இல்லை இல்லை, ஒருவேளை இது நிஜமான ராமன் தலையா இருந்தா, ஒருவேளை அத்தலைக்கு ஆபத்து இருந்தா இத்தலை தானே விழுந்து விடும். இது உண்மை இல்லை, இது ஒரு பொய்யான மாய தோற்றம்னு சீதை புரிஞ்சுட்டான். அதே போல ராமன் பார்த்தான், அவரும் உயிர் தெளிந்தான். ஏதோ கொஞ்சம் ஒரு மயக்கம்தான், ஒரு மூர்ச்சை தான், இருந்தாலும் சமாளித்து கொண்டு, சரி இது மாயா சீதை, இது வந்து நிஜ சீதை இல்லை, இது ஒரு மாயா சீதை. ஒருவேளை நிஜமான சீதையா இருந்து அவள் தலையை இந்த இந்திரஜித்து வெட்டி இருந்தால் அந்த க்ஷணமே என் உயிர் தன்னடைவே போயிருக்கும். அது போல அதனால ஒருவருக்கொருவர் உயிர் தரித்து இருக்கிறோம், இருவருமே இறக்கவில்லை. அதனால இவளுக்கு
அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான். அவனுக்கு இவள் இனிமையாக இருக்கிறார். இவள் சொரூபம் அவன் சொரூபத்துக்கு பொருந்துகிறது. நித்யைவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோகோ ஸ்ரீஹி அனபாயினி. இருவருமே சேர்ந்து இருக்கிறார்கள். ஆக சர்வ வியாபியாக எம்பெருமான் தன்னுடைய சுபாவத்திலே உலகம் முழுமையும் பரவி இருக்கிறான், நிரம்பி இருக்கிறான். அதே போல பிராட்டி தன்னுடைய சக்தியாலே இந்த எம்பெருமான் கூட இந்த உலகம் முழுவதும் அவன் சர்வ வியாபியாக இருக்கின்ற காலத்திலே தன் சக்தியாலே இவளும் எங்கும் பறந்து இருக்கிறாள். நித்யை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயின்னு சொல்லி அற்புதமா காட்டுறார் விஷ்ணு புராணத்துல ஸ்ரீ பராசர மகரிஷி. அதனால அபிமதம் இப்படி இருக்கு, ஒருத்தர் நன்னா புரிஞ்சுட்டான். அப்புறம் அனுரூபம், அந்த ரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டோம். பிராட்டினுடைய திருமேனியும் எம்பெருமானுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, பொருத்தமா இருக்கு. ததோபி ததோபி தது பிரியதர ரூபம், ரொம்ப பிரிய சதுஷ்டோகில காட்டுற ரொம்ப அவன் ரொம்ப இனிமையாகும்படி அந்த இருக்கு அந்த பிராட்டியுடைய ரூபம். அது எப்படின்னு கேட்டோம். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன். அகலகில்லே நிறையும், அகலகில்லே நிறையும். பிராட்டியை கூப்பிட்டோம். எப்போதும் திருமார்பிலேயே இருக்கியே, கொஞ்ச நாள் பிறந்தாத்துக்கு போயிட்டு தான் வாயேன். அகலகில்லே நிறையும், அகலகில்லே நிறையும். ஒருபோதும் இந்த மார்பை விட்டு விலக மாட்டேன். இவ்வக்ஷரம் பிரிவது, இவர் மார்பை விட்டு அகழுவது ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமத்துங்கிற அந்த சப்தம் இருக்கே, அது இருவர் சேர்த்தியும் நித்தியமாக இருக்கிறது. ஒரு நாளும் இந்த அக்ஷரம் பிரியாது. அவன் திருமால், இவள் திருமகள். அதனால இவ விஷ்ணு பத்னி, அவன் செய்யப்பதி. இந்த வார்த்தை ஒரு நாளும் பிரியாது. அகலகில்லே நிறையும், அகலகில்லே நிறையும், அகலகில்லே நிறையும்னு பிராட்டி சொல்லிண்டே இருக்கா. அதனால ரெண்டு பேருக்கும் ஸ்வரூபமும் ரூபமும் ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படிங்கிற. அதனால அந்த சிம்சுபா லட்சத்துக்கு மேல ஏறி அந்த சீதையை பார்த்த உடனே திருவடி வெளியிட்ட அந்த ஸ்லோகம் துல்லியசீலோ வயோவிருத்தான், அந்த ஸ்லோகத்தை பார்க்கின்ற காலத்துல ரெண்டு பேர் ரூபமும் ஸ்வரூபமும் விட்டு பிரிக்க முடியாதபடி இருக்கிறது. அதனால ஒழுக்கம், சீலகுணம் இது எல்லாத்திலும் இணைந்து இருக்கிறார்கள். துல்லிய சீல பயோ விருத்தாம், வயசு, நடத்தை, சீலகுணம் எல்லாத்திலையும் இருவரும் சமமாக இருக்கிறார்கள். அப்புறம் குணமாவதுன்னா என்னன்னு கேட்டோம். அவயவ அழகு. குணம்னா என்ன, சௌந்தரியம்னா என்ன? சௌந்தரியம் சௌந்தரியமா இருக்கு. எம்பெருமானுக்கு சௌகுமாரியமா இருக்காங்க. இருவர் திருமேனியும் மிகவும் சிறப்புடையதாக இருக்கிறது. அதனால சௌந்தரியம்னு சொன்னா அவயவ அழகு, லாவண்யம்னு சொன்னா திருமேனி அழகு. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடையுந்தி தேட்டரம் முதலபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள், அது வரைக்கும் சௌந்தரியம். அவயவ அழகு, அவயவ சௌந்தரியம். வாட்டமில் கண்கள் மேனின்னு வருது, மேனி திருமேனி, அது லாவண்யம். திருமேனி அழகு, மேனின்னு எப்ப சொல்லியாச்சோ அது லாவண்யமா இருக்கு. மொத்தமா சேர்த்து சொல்றது அந்த அப்பேற்பட்ட அந்த அழகு. சௌகுமாரியம்னா நறுமணம். இயற்கையாகவே நறுமணம் மிக்கவள் பிராட்டி. இது பிராட்டியுடைய திருமேனி சிறப்புக்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் குணம், இதே குணம் எம்பெருமான்ட்டையும் இருக்கு, பிராட்டிட்டையும் இருக்கு. அப்புறம் விபவம், அர்த்தோ விஷ்ணு வாணி. விஷ்ணுவானவன் பொருளா இருக்கிறான், பிராட்டி சப்தமா இருக்கிறான். இந்த பிராட்டி நியாயசாஸ்திரமா இருக்கா, அவன் நியாயமாகவே இருக்கிறான். பிரபை எப்படி ரத்தினமும் ஒளியும் போலே மலரும் வாசனையும் போலே அப்படி இந்த பிராட்டியும் அவனுமாக இருக்கிறார்கள். இவள் புத்தியாக இருக்கிறான், அவன் ஞானமாக இருக்கிறான், தர்மமாக இருக்கிறான். இவள் நல்ல கர்மமாக இருக்கிறாள்,
அவளுடைய செல்வம் ரொம்ப மிக உயர்ந்தது, பிராட்டியுடைய செல்வம். ஆக லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் பெருமானும் பிராட்டியும் இணைந்து இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இல்லாத வஸ்துக்களே கிடையாது. உலோகத்தில் உள்ள எல்லா புருஷ வஸ்துக்களிலும் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். லோகத்தில் உள்ள எல்லா ஸ்ரீ பதார்த்தங்களையும் பெரிய பிராட்டி இருக்கிறார். ஆக இருவரும் விபவத்திலும் சரி இணைந்தே இருக்கின்றனர். இது விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்ட விஷயம். அப்புறம் ஐஸ்வர்யமாவது ஸ்வரூப ரூப குணம் சொல்லியாச்சு, விபவம் சொல்லியாச்சு, ஐஸ்வர்யம். இப்படி எல்லா பொருள்களையும் நியமிக்கும் திறமை அந்த திவ்யாத்ம குணம். அப்பேற்பட்ட அந்த குணம் இந்த சம்சாரத்துல கட்டுண்டு கிடக்கும் அந்த பக்தர் என்ன, இந்த சம்சாரத்தை விட்டு பரவதம் சென்ற முக்தர்கள் என்ன, அங்கே நித்திய சூர்களாக இருக்கக்கூடிய நித்தியர்கள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் தானே நியமிக்கிறாள் பிராட்டி. ஆக பிரம்மா தொடங்கி அனைவரையுமே நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த பிராட்டிக்கும் உண்டு. ஏனென்றால் இதையெல்லாம் நியமிக்கக்கூடிய அந்த நியாமகனான அந்த ஈஸ்வரனை அன்பு என்னும் வளையால் கட்டி வைத்திருக்கிறார். இவருடைய புருவ நெருப்பிற்கு சிருஷ்டியும் ஸ்திதியும் பண்ணுகிறானே அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை தன் அழகாலே திருத்துகிறார். தன்னுடைய அழகையும் அன்பையும் காமித்து அவனை ஒரு வளையாலே கட்டி வைத்திருக்கிறார். ஆக நியமிக்கும் வகை என்ன? அப்படி புண்ணிய பாபம் அனுகூலமாக சேதனை நியமிப்பார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை அன்பெண்ணும் வளையால் கட்டி வைத்திருக்கிறார். எம்பெருமானுக்கு உண்டான எல்லா வஸ்துக்களும் அந்த பிராட்டிக்கும் உண்டு. ஆக நித்தியர் என்ன, முக்தர் என்ன, பக்தர் என்ன, 30 முக்கோடி தேவர்கள் என்ன, எல்லோரும் எம்பெருமானுடைய ஆணைக்கு அந்த கட்டளைக்கு அடிபணிந்தவர்கள். அதே போல இந்த பிராட்டியினுடைய கட்டளைக்கும் அடிபணிந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவிமாவாரவர் திருமகள் பூமி ஏவ. இப்படி அவருடைய சுரூபத்துக்கு தக்க கைங்கரியங்களிலே நியமிக்கிறார். தேவிமாவார் அவர் திருமகள் பூமி ஏவ. ஆக அந்த பெரிய பிராட்டியார் தான் அந்த தேவிமார்கள் எம்பெருமானுடைய அந்த தாசிகளை எல்லாம் இன்னென்ன கைங்கரியத்துக்கு நியமிக்கிறார். இந்த சர்வேஸ்வரனை சேத லட்சணத்துக்கு தக்க புருஷகாரமாக்குகிறார். புருஷகாரம் செய்து எம்பெருமானுக்கு புருஷகாரம் செய்து அவனையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த பிராட்டிக்கு உண்டு. அதனால் நித்தியர் என்ன, முக்தர் என்ன, பக்தர் என்ன, இப்படி எம்பெருமானுடைய அந்த தேவிமாவார் ஆவர், அந்த பூமி பிராட்டி என்ன, அந்த நீலா பிராட்டி என்ன, எல்லோரையுமே அவரவர் சுரூபத்துக்கு தகுந்த கைங்கரியங்களிலே நியமிக்கக்கூடிய சக்தி இந்த பிராட்டிக்கு உண்டு. அது பிராட்டியினுடைய ஐஸ்வர்யமா இருக்கிறது. எம்பெருமானையும் நியமிக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு சம்பந்தம் உள்ள அத்தனை வஸ்துக்களையும், ஏன்னா எல்லா வஸ்துக்களுக்குமே எம்பெருமான் சம்பந்தம் உண்டு. அவனை விட்டு லோகத்துல வேற எந்த வஸ்துவும் தனித்து கிடையாது. அதனால் எம்பெருமான் உட்பட சகல பதார்த்தங்களையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த பெரிய பிராட்டியாருக்கு உண்டு. இப்படி எல்லா குணங்களுக்கும் உபலட்சணமாகும் இந்த ஐஸ்வர்யம். அதனால பெரிய பிராட்டியாருடைய ஐஸ்வர்யம் ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்ய சீலாதி. அதனால எல்லாத்துக்கும் உபலட்சணமா. எப்ப ஆதி சப்தம் போட்டாச்சோ எல்லா குணங்களுக்கும் அது உபலட்சணமா இருக்கு, அது பொருத்தமா இருக்கு. சீலமாவது, சீலம்னா ரொம்ப கருணை, ஒரு இரக்கம். அது பெரிய பிராட்டியார்கிட்ட எம்பெருமானுக்கு சமமா இருக்கு. சில சமயம் இந்த கருணை எம்பெருமானையே ஆதிக்கம் செய்கிறது. எம்பெருமானுடைய குணத்தை காட்டிலும் இந்த பிராட்டியுடைய கருணை ரொம்ப ஆதிக்கியமா இருக்கு, மேலோங்கி நிற்கிறது. இது சுந்தரகாண்டத்துல இந்த மாதிரி ராவணன் சீதையிட்ட பேசுகிற காலத்துல, நீ போய் அந்த பெருமாளுடைய கையை பிடிச்சுக்கோ, அவர் காலில் வர வேண்டாம், நீயும் ஒரு லங்கேஸ்வரன், லங்கைக்கு ராஜா,
அவர் அயோத்திக்கு அரசு. அதெல்லாம் நீ அப்படியே அவர் கையை பிடிச்சுக்கோ, நட்பு பாவனையோட போ, நீயும் தப்பிச்சுக்கலாம், இந்த லங்கையும் பொழைக்கும்னு சொல்லி பெரிய பிராட்டியார் அந்த ராவணனுக்கு உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் பாப்பானாம் வா சுபானாவாம்னு சொல்லி அந்த ராட்சசிகளை கொள்ள நினைக்கிற அந்த திருவடியும் திருத்தி பணிகொண்டு அந்த ராட்சசிகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். ராட்சசிகள் குற்றம் பிரசித்தமா இருக்கு, ஊர் உலகம் அறிஞ்சது. இந்த ராட்சசிகள் எல்லாருமே சீதையை துன்புறுத்தியது, சீதைக்கு இம்சையை கொடுத்தது. அதனாலே அவர்கள் குற்றம் பிரசித்தமா இருக்கு. இருந்தாலும் தம்முடைய சீல குணத்தாலே அனுமனுக்கு உபதேசம் செய்து, ஐயோ பாவம் இந்த அரக்கிகள் எல்லாம் சொல்லி அவர்களையும் காப்பாற்றி கொடுத்தார். இது சீல குணத்துக்கு ரொம்ப உதாரணமா இருக்கு. அனவதிக அதிசயம். இப்படி சமஸ்த கல்யாண குணாத்மான சர்வேஸ்வரனை பேசினாலும் பேசலாம், பிராட்டியை அளவிட்டு சொல்ல முடியாது. ஓரொன்றோ அளவிடற்கு அரியதாயும் எண்ணிறந்தையாகும் குணங்கள் பெருகி கிடைக்கின்றன. அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணம். கல்யாண குணம், ஒவ்வொரு குணமுமே மிக அழகா இருக்கின்றது பெரிய பிராட்டியார். இவனுடைய குணங்கள் அவன் குணங்களை காட்டிலும் மிஞ்சி நிற்கிறது. எம்பெருமானே காரணியான சர்வேஸ்வரன், அவன் கருணைக்கு மேல அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு மேல இந்த பிராட்டியுடைய குணங்கள் ஆதிக்கம் செல்கின்றன, ஆதிக்கம் செலுத்துகின்றன. இப்படி ஐஸ்வர்யம் முதலான குணங்கள் எல்லாமே, சீலம் முதலான குணங்கள் எல்லாமே நீர்மை, எம்பெருமான்ட்ட இருக்கிற அதே சௌலபியம், அதே சௌசீல்யம், அந்த எளிமை, அந்த நீர்மை எல்லாம் எம்பெருமானை காட்டிலும் பிராட்டியின் இடத்திலே அந்த எம்பெருமானுடைய குணத்தையும் ஆதிக்கம் செய்கின்றன. அதனால அப்படி கருணையோடு இருக்கிற அந்த பிராட்டி திருக்கல்யாண குணங்களாலே பெருமானை காட்டிலும் ஒருபடி மேலோங்கிதான் நிற்கிறார். இப்பேற்பட்ட பெருமை படைத்த இந்த பிராட்டியை வாயினால் பாடவும் மனசால் நினைப்பதற்கும் ரொம்ப அரிது. இருந்தாலும் உம்முடைய அருளை, கீழ் ஸ்லோகத்துல போன ஸ்லோகத்துல உம்முடைய அருளை நாம் பிரார்த்தித்தோம். அந்த அருளை கொண்டே நாம் உன்னை பாட முயல்வோம். இது சில பேருக்கு பரிகாசியமா இருக்கலாம், ஆனால் அடியேன் அப்படி நினைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த 4வது ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா காட்டுறார். உமது கல்யாண குணங்களை முழுமையாக வர்ணிக்க முடியாது என்று கைவாங்கி நிற்க மாட்டேன், நான் எடுத்து வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி பிராட்டினுடைய கல்யாண குணங்களை, அபிமத குணம் என்ன, அனுரூப குணம் என்னன்னு சொல்லி அந்த கத்தியத்தில் அனுபவிச்சதை எல்லாம் இங்கே கூறத்தாழ்வான் ஸ்தோத்திரமாக வெளியிட்டு காட்டினார். இப்பேற்பட்ட இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த 4வது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டுள்ளன. இனி 5வது ஸ்லோகம். சோதீயானபி துஷ்ட புத்திரபி நிஸ்நேகோபி அனீஹோபி தே கீர்த்திம் தேவி லிஹன்னகம் நச பிபேவி யஜ்ஞோன ஜிஹ்ரேமி ச துஷ்யேத் சாது ந தாபதா நகிஷுனா லீடாபி பாகீரதி துஷ்யேச்வாபி ந லஜ்ஜதே ந ச பிபேத் ஆர்த்திஸ்து சாம்யேச்சுனஹ. அற்புதமான இந்த 5வது ஸ்லோகத்துல எனக்கு சக்தி உள்ள வரைக்கும் நான் உன்னை துதிபாடிக்கொண்டே இருப்பேன் என்கிறார் இந்த 5வது ஸ்லோகத்தில். இப்பேற்பட்ட அந்த தேவி, அந்த தேவிக்கு அமைந்த பெருமை என்ன, அடியேன் கவிபந்தனும் புறப்பட்டுட்டேன், இனிமே அந்த பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி சோதியானபி ஸ்லோகத்துல தேவி, ஏ தேவியே, சோதியானபி, ரொம்ப அல்பனா இருக்கேன் அடியேன், மிகவும் நீச்சனாக இருக்கிறேன், நீச்சனேன் நிறைவொன்றுமில்லேன் அப்படின்னு சொல்றேன். துஷ்ட புத்திரபி, துஷ்ட புத்தி அபி, ரொம்ப கெட்ட புத்தி உள்ளவனா இருக்கேன். இந்த ஸ்லோகத்துல நைச்சிய அனுசந்தானம் பண்றார். பரிபவாமி குருஞ்ச மந்திரம்னு நம்ம ஆச்சாரியால் எல்லாமே ஸ்தோத்திரங்கள்ல
நைச்சி அனுசந்தானம் பண்ணுவான். முதல்ல அந்த எம்பெருமானோ பிராட்டியோ இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண போறேன், உன்னுடைய கிருபா கடாட்சம் வேணும்னு சொல்லி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கேன், அடியே நீச்சன்தான் சொல்லுவான். நீசனேன் நிறைவொன்றுமில்லையன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன்னு காண்பித்து கொடுத்தாரு நம்மாழ்வார். அதனால இது நைச்சி அனுசந்தானம், ஆழ்வானுடைய நைச்சி அனுசந்தானம். இந்த 5வது ஸ்லோகம். சோதியானபி, மிகவும் அல்பனாக இருக்கிறேன், மிகவும் நீச்சனாக இருக்கிறேன். துஷ்ட புத்தி ரவி, கெட்ட புத்தி உள்ளவனா இருக்கேன். நம்பினேன் பிறல் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் ஒன்றுல்லாம்னு மதுரவி ஆழ்வார் நைச்சி அனுசந்தானம் பண்ண. நிஸ்நேகம் அபி, உன்னிடம் பக்தி இல்லை. அநீக அபி, உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு மனசும் இல்லை. அக்ஞகா அகம், ஒன்றும் அறியாத அடிய. தே கீர்த்தியும் லிகன், லிகன் அப்படிங்கிற அருந்துவதற்கு. திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை உருவாத அருந்து நெஞ்சே உற்றுங்க. அப்பேற்பட்ட அந்த பாசுரங்கள் திருவாய்மொழி நூற்றந்தாதியில அனத்தின காலத்துல எல்லோரும் சேவிக்கிறோம். நூற்றந்தாதியாம் தேனை உருவாத அருந்து நெஞ்சே உற்று, அருந்துங்கிறாங்க. அந்த பாசுரத்தை அப்படியே குடிக்கிறது, பானம் பண்றது. அந்த மாதிரி உன்னுடைய புகழ், அந்த புகழை அனுபவிக்கணும், அந்த புகழை மேலும் மேலும் ஏத்தணும். ஏத்துவார் இனடியே ஏத்தினேனை, அப்படி ஏத்தி கொண்டு செல்லணும். அதுக்கு லிகன்கிற அந்த சொல்ல இங்க பிரயோகப்படுத்துறார். லிகன் அருந்துவதற்கு விரும்பும். ஆக்ஞ அகம், அறிவிலியான நான், கெட்ட புத்தி இருக்கு, நான் ரொம்ப நீச்சனா இருக்கேன், நான் ரொம்ப அறிவிலி, உங்கள்கிட்ட பக்தி இல்லை, ஸ்நேகபூர்வமான பக்தி உங்கள்கிட்ட இல்லை. இருந்தாலும் உன்னை பத்தி புகழணும்னு ஆசைப்படுறேன், அந்த புகழ்ச்சியை நன்றாக அருந்தணும்னு ஆசைப்படுறேன். பிபேமி, எனக்கு அதுல பயம் இல்லை. நான் ஜிஹ்ரேமிச்ச, எனக்கு வெக்கம் இல்லை. தாததா, நான் அருந்த போகிறேன். சாது, அந்த கீர்த்தியும் ந துஷ்யேத், தோஷம் உள்ளதா ஆகாது. பாகீரதி, பகீரதன் பிரயத்தனம் பண்ணி வந்தது அந்த கங்கா நதி, அதனால அதுக்கு பாகீரதின்னு பேரு. பாகீரதி, அந்த கங்கா நதியானது. சுனாலீடானபி, சுனாலீடா, அந்த நாய், அந்த நாயால குடிக்கப்பட்டாலும் ந துஷ்யேத், எந்த தோஷமும் இல்லை. ஆத்துல எவ்வளவோ ஜலம் போடுறது, குளத்துல ஜலம் போடுறது, நாய்வே அதை நக்கி குடிக்கிறது, அந்த தீர்த்தத்துக்கு தோஷம் வந்துருமா? வராது. சுனாலீடா அபி பாகீரதி ந துஷ்யேத், அந்த புனிதமான அந்த கங்கையை நாய் நக்கி குடித்தாலும் அந்த கங்கைக்கு தோஷம் வராது. ஸ்வா அபி ந லஜ்ஜதே, அந்த புனிதமான கங்கைய பருகாம நாக்கால நக்கறவேன்னு அந்த நாய்க்கு வெக்கம் இல்லை. நச்ச பிபேதி, ஒரு பயமும் இல்லை அதுக்கு. சுனஹா, அந்த நாயினுடைய ஆர்த்தி, ஆர்த்திஹி தூ, தாகமோ வென்றால் சாமியேத், அதோட தாகம் தீர்ந்தது. அதனால அப்பேற்பட்ட அந்த கங்கையை அந்த நாய் நக்கி குடிப்பதால் அதற்கு பயம் இல்லை, அதற்கு வெட்கமில்லை, அதோட தாகம் அடங்கி விடுகிறது. பிபேதி ஆர்த்திஸ்து சாம்யே சுனஹா, அதனால அதே போல ரொம்ப நீச்சனா இருக்கேன், நான் ரொம்ப அறிவிலி, நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன், ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகிற்கின்றேன் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார் போல தன்னுடைய தோஷத்தை சொல்லி, அதனால தேவரீரை புகழ் பாட போறேன், அந்த புகழ் மாலையை நான் அருந்த போகிறேன். அது எப்படி இருக்குன்னா, அப்பேற்பட்ட அந்த கங்கை நதி, அந்த கங்கா பிரவாகத்தை ஒரு நாய் நக்கி குடிச்சிடுறது. அதனால கங்கைக்கு ஒரு துளி தோஷமும் இல்லை, ஒரு தோஷமும் இல்லை. இப்பேற்பட்ட அந்த புனிதமான அந்த கங்கை
அந்த அப்பேற்பட்ட அந்த கங்கைய நாம நக்கி சாப்பிட்டுட்டோமேன்னு சொல்லி அதுக்கு அந்த நாய்க்கு ஒரு தோஷமும் வரப்போறது இல்லை. அந்த நாய் வெட்கப்படலை, அந்த நாய் பயப்படலை. ஆனா அந்த நாயோட அந்த தாகம் அது அடங்கித்து. அதே போல இந்த அடியேன் உன்னை துதிபாட வல்லேன், என்னுடைய தாகமும் அடங்கணும்னு சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்துக்கு இது ஒரு பதவுரை. இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் நைச்சிய அனுசந்தானம் பண்ணார். போன ஸ்லோகத்துல அந்த பிராட்டினுடைய குணங்களை எல்லாம் வெளியிட்டு அப்பேற்பட்ட குணங்களை நான் கவிபாட வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோஷங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். இப்படி இந்த 5வது ஸ்லோகம் இதற்குண்டான பதவுரையை நாம இப்போ சேவிச்சோம். இதற்குண்டான தாத்பரியார்த்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நிதானமாகவே ஒவ்வொரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் உண்டான ஆழ்ந்த கருத்துக்கள் இதையெல்லாம் அனுபவித்து அந்த அனுபவம்தான் அந்த ஸ்ரீஸ்தவத்தோட பாராயணத்துல நமக்கு மேலோங்கி நிற்கணும்னு சொல்லி இப்பேற்பட்ட இந்த அற்புதமான இந்த உபன்யாசம் இதை நாம சேர்ந்தே அனுபவித்து வருகிறோம். ஏதோ நான் சொல்றேன் நீங்க கேட்கிறேன்னு இல்லை, அடியேன்னு ஒரு தரம் கேட்டுக்கிறேன், அடியேன்னு ஒரு தரம் சொல்லிக்கிறேன், அப்புறம் ஒரு தரம் கேட்டுக்கிறேன். இப்படியா அந்த உபன்யாசம் அந்த பெரிய பிராட்டியாருடைய கருணையாலே சென்று கொண்டிருக்கிறது. இதை மேன்மேலும் ஆழ்வானும் எம்பெருமானாரும் வளர்த்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லோருடைய திருவடி தாமரைகளும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் சுவாமி